இந்து இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் இந்து மக்கள் கட்சி சார்பாக இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மற்றும் தமிழகம் முழுவதும் மனு அளிக்கப்பட்டது. இந்து மக்கள் கட்சி மாநில பொறுப்பாளர் சூர்யா அவர்களின் மீது 51A என்ற சட்டத்தின் மூலம் கோவை மாநகரத்தை விட்டு வெளியேற கோவை மாநகர ஆணையாளர் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பாக கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழகம் முழுவதும் இன்று இந்து மக்கள் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியாளர்களிடம் மற்றும் தமிழகம் முழுவதும் இதுபோன்ற கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்து இயக்கங்கள் சார்பிலும் இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் சார்பிலும் தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே மனு அளிப்பதற்காக இந்துக்களினுடைய முதல்வரான தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று கோவை மாவட்டத்திலே இந்து இயக்கங்கள் சார்பிலே கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாங்கள் எல்லாம் மனு அளிக்க வந்துள்ளோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், சமீப காலமாக கோவை மாவட்டத்திலே இந்துத்துவ பணிகளையும் மக்கள் பணிகளையும் ஜனநாயக முறையிலே அரசு அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுப்பவர்கள் மீது ஒரு தவறான தகவல்களை குறிப்பிட்ட சில அதிகாரிகள், நாங்கள் எல்லா அதிகாரியும் கூப்பிடல, தவறான தகவல்களை கோவை மாநகர காவல் ஆணையரிடம் கொடுக்கிறார்களா என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஜனநாயக நாட்டிலே ஒவ்வொரு குடிமகனும் மனு கொடுப்பதற்கு 100% உரிமை வழங்கியிருக்கிறது. அப்படிதான் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த மாநில இளைஞர் அணி பொதுச் செயலாளர் தம்பி சூர்யா அவர்கள் பல்வேறு மக்கள் பிரச்சினைக்காகவும் இந்துத்துவ பணிக்காகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் காவல் ஆணையரிடமும் பல அரசு அலுவலகங்களிலே மனு கொடுத்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அரசியல் ரீதியாக இன்று பணி செய்பவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்துகின்ற போது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது. இது தமிழகத்தில் இருக்கின்ற ஆள்கின்ற கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி அனைத்து தலைவர்கள் மீதும் வழக்குகள் இருக்கின்றது. பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் வழக்குகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திட்டமிட்டு தம்பி சூர்யா அவர்கள் மீது 51A சமன் வழங்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏற்படுகின்றது. ஜனநாயக நாட்டிலே ஒரு மனு கொடுப்பதற்கு கூட உரிமை இல்லையா என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கின்றது. இதையெல்லாம் கருதல் கொண்டு தயவு கூர்ந்து நேர்மையான நியாயமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் காவல் ஆணையர் அவர்களும் தம்பி சூர்யா மீது போட்டுள்ள 51A இதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக நூதனமான முறையிலே கண்ணிலே கருப்பு துணியை கட்டிக்கொண்டு இன்று மனு அளிக்க வந்துள்ளோம். இளைஞரணியின் மாவட்ட மாநில பொதுச் செயலாளரான சூர்யா 51 மெட்ராஸ் காவல் சட்டம் பாய்ந்துள்ளது. எதுக்காகனா அவர் செல்விபுரத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மானாவாரி நிலத்தில் பொது நிலத்தில் குடிசை மாற்று வாரியம் நிலத்தில் ஒரு மாட்டு அறுவை கூடம் அமைக்கிறாங்க இஸ்லாமியர்கள். அதை அகற்றணும்னு சொல்லி கார்பரேஷன் கமிஷனர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு. இந்த ஒரே காரணத்திற்காக அவர் மீது 51A அந்த சட்டம் பாய்ச்சப்படுகிறது. அவர் வாழ்ந்த ஊரிலேயே அவர் காத்த ஊரிலேயே வாழக்கூடாதுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் செய்தித்தாள்களில் அவர் ஒரு பிரபல ரவுடி, பொதுமக்களை மிரட்டும் பிரபல ரவுடின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசு எப்படின்னா, ஒரு பொதுப்பணியில் இருக்கிறவங்க, ஒரு இயக்க வேலைகளில் இருக்கிறவங்கள சும்மா ஒரு வழக்கு ஒரு கைதோட நிறுத்திக்காம அவங்கள அவமானப்படுத்தணுங்கிற நோக்கில் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இது எங்க கட்சிக்கு புதிதல்ல. எங்களுடைய தலைவர் கைது செய்யப்பட்ட போது அவர் கையில ஸ்லேட்டு கொடுத்து, என்னுடைய கையில ஸ்லேட்டு கொடுத்து, என்னுடைய போட்டோ நக்கீரனுக்கும் ஒன் இந்தியாவுக்கும் ரிலீஸ் பண்ணி அவங்களே பப்ளிஷ் பண்ண வைக்கிறாங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு சூர்யாவுக்கும். இது எங்களுக்கு நடக்கிறது இன்னைக்கு நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். பொதுப்பணியில் இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் இந்த காரியம் நடக்கலாம். இந்த கொடுஞ்சட்டத்தை வாபஸ் பெறப்போது நாங்கள் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறோம். நீதிமன்றத்தில் அந்த 51A மறுபரிசீலனை சொல்லி மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் நாங்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாரதமாதா செந்தில் இந்து மக்கள் கட்சி சார்பிலே இன்றைய தினம் முதலமைச்சர் கடிதத்திலே எங்களுடைய மனு ஒன்றை கொடுத்திருக்கின்றோம். அதாவது இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணியினுடைய பொதுச் செயலாளர் கோவை செல்வபுரத்தை சார்ந்த சூர்யா அவர்கள் மீது கோவை கமிஷனர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
அதாவது கோவை மாநகரத்திற்குள் அவர் இருக்கக்கூடாது, 6 மாத காலத்திற்கு அவர் அந்த மாவட்டத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற ஆங்கிலேயர் காலத்து சட்டத்தை மேற்கோள் காட்டி அங்கு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது என்பதை அறிவித்திருக்கின்றார்கள், உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். வழக்கமாக உள்ளூரிலே மக்கள் விரோதமாக ஒரு ரவுடிகளுக்கு பிறப்பிக்கின்ற உத்தரவை இயக்க ரீதியாக இந்து சமுதாய பணி செய்கின்ற இந்து மக்கள் கட்சியினுடைய ஒரு மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் அவருக்கு எதிராக பிறப்பித்திருப்பது என்பது அரசியல் உள்நோக்கத்தோடு தொடர்ந்து அவர் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலே இந்து சமுதாய பணி செய்து வருவதை தடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதாக இந்து மக்கள் கட்சி கருதுகிறது. இந்து மக்கள் கட்சி சார்பிலே கோவை கமிஷனர் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவை திரும்ப பெற வேண்டும். இது நவீன தீண்டாமையாக இந்து மக்கள் கட்சி கருதுகின்றது. ஒருவர் உள்ளே வரக்கூடாது, ஒருவர் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லுவது என்பது ஒரு வகையான தீண்டாமையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்து சமுதாய பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூர்யா அவர்கள் மீது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற அந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எனவே முதலமைச்சர் தனிப்பிரிவிலே இதை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் மனுவாக. அது மட்டுமல்லாம சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாக பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அந்த பகுதியிலே ஒரு மாட்டு இறைச்சி கூடத்தை வைத்திருந்தார்கள் அனுமதி இல்லாமல். இதை சூர்யா அவர்கள் தட்டி கேட்டார். இது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக விரோத செயல்களுக்கு எதிராக என்ன பண்ணாரு சூர்யா அவர்கள் அந்த பகுதியில போய் கமிஷனரிடத்தில் மனு கொடுத்து அந்த உத்தரவுகள் மூலமாக பல நல்ல நடவடிக்கையில் ஈடுபட்டார்.